ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோ என்னங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்க மாதிரி ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பன்னீர் குடமிளகா ரெண்டுமே போட போகிறோம். அதுக்கு முதல் ஒரு 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கிளறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கனாலே நல்லா பன்னீரில் எல்லா மசாலாவும் நல்லா கலந்துரும். அதுக்கப்புறம் குடமிளகா, ஒரு வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு பேனில் ஒரு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அதை போட்டு 2 சைடும் கொஞ்சம் கோல்டன் கலர் வர்ற மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பன்னீரை. ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் முறுமுறுன்னு மசாலா எல்லாம் ஒட்டி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் ஒரு கோல்டன் கலர் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதே பேனில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், குடமிளகா இருக்குல்லையே, அதையும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம வேக வைப்போம். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அரை பாகத்துக்கு. ஸோ இது தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லை நீங்கள் பட்டர் வச்சுட்டிங்கன்னா பட்டர் சேர்த்துக்கலாம், எதுனாலும் சரி. ஸோ அது சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ஒரு 4-5 மிளகு சேர்த்துக்கோங்க, 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருசாக கட் பண்ணி வச்சா 2 மீடியம் சைஸ் வெங்காயம். நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ண அவசியம் இல்லை, பெருசாகவே சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துருக்கேன், ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். அப்புறமா ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. ஒரே ஒரு வத்தல். ஸோ இது எல்லாமே தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். அதனால் மூடி போட்டுருங்க. கடாயை மூடி போட்டுட்டு இதோட பச்சை வாசலாம் போய் நல்லா வேகந்தட்டிக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு எல்லா காயுமே நல்லா வெந்து வந்துருச்சு, வெங்காயம் தக்காளி எல்லாமேவும். இதை தனியாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மைய பேஸ்ட் மாதிரி தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவு எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பேனில் பட்டர் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பிரியாணி எல்லாம் 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சோண்டி சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா நான் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி, மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்ருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு காரத்துக்கு மிளகா பொடி, ஒரு அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறமா கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பொடி வகையில் உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் சில்லி பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், அவ்வளோதான். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்ருங்க. உப்பு எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மசாலாலாம் வேகணும் இல்லையா, அதனால் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இதெல்லாம் நல்லா கொதித்து வரும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சிங்கன்னா நல்லா கொதித்து வந்துடும். கொதிச்சதுக்கப்புறமா தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாயிரும், ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ கிரேவி கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச குடமிளகா, வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு மூடிடுங்க, ஏன்னா அது 2 வேகணும் இல்லையா. ஸோ லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திரும்ப திறந்து பாருங்கள். கொஞ்சம் கட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி நான் இது பண்ணி போட்டிருக்கேன், மசிச்சு போட்டிருக்கேன். இவங்கள்ட்ட கொத்தமல்லி தழை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க. நம்ம ஆல்ரெடி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதனால் 5 மினிட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இன்னும் தண்ணியாக வேணால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சூப்பரான ஒரு பன்னீர் குடமிளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பன்னீர் ஃப்ரை அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பன்னீர் அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பாய்.